திடீர்னு பயோபிக் எடுக்க காரணம் என்ன? இல்ல நாளைக்கு என்னை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக. ஓகே அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. உங்களுக்கு என்னை பத்தி குழப்பமே இருந்துச்சு இல்ல, நிறைய கேள்வி இருந்துச்சு இல்ல, ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கலாம், எனக்கு என்ன பிரச்சனை, கதையே மட்டும் இல்லையா, ஏன் திருப்பி பெயினையே துயரத்தையே பாடுபொருளா வச்சிருக்காரு மாரிசெல்வராஜ், ஏன் எப்பவும் துயரத்தை தான் பாடுபொருளா வச்சிருப்பாங்க அப்படின்னா என்னோட வேறு என்னவா இருக்குன்னு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அன்னைக்கு வசதி வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. ஒரு சின்ன பையனை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் படமா அதுக்கான ப்ரொடியூசர்ஸ் கன்வின்ஸா கிடைக்கணும்ல. இப்போ வாழை நான் யாரும் நிரூபிச்சதுக்கப்புறம் எனக்கு கிராஃப்ட் தெரியும், சினிமா தெரியும், பழக்கப்பட்டதுக்கப்புறம் நான் பண்ண கன்வின்ஸிங்கா இருக்கு, எனக்கும் பயப்படாம பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கிட்டு தான் மற்ற கதையும் பண்ணுவேன். இந்த கதையை நான் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் மற்ற எல்லா திரைக்கதையும் எழுதி ஆரம்பிச்சு அதை ரிலீஸ் பண்ணுவோம். பட் இந்த கேப்ல எனக்கு ஒரு செட்டப் கிடைச்சிச்சு, நம்பி பண்ணலான்னு கிடைச்சிச்சு. ஹாட் ஸ்டார் இந்த கதையை கேட்ட முன்னாடியே சொன்ன கதை அது, அதை நீங்க பண்ணிடலாமான்னு கேட்டாங்க. அதுக்காக பண்ணப்பட்டதுதான் வாழை. இந்த வாழை படம் உங்களோட முதல் படமா இருக்கும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ராம் சார் சொல்லியிருந்தாரு, இதை பண்ணாத, கொஞ்சம் பொறுமையா இருந்து பண்ணுன்னு அவர் அட்வைஸ் கொடுத்திருந்தாரு. உங்களோட முதல் படம் வாழையா இருந்திருந்தா இந்த அளவுக்கு உங்களால மேக் பண்ணிருக்கோம். அதுதான் சொன்னேன். இப்போ எனக்கு வசதி வாய்ப்புகள் கம்மியா கிடைச்சிருக்கும், சின்ன பையனை வச்சு படம் பண்றோம், குழந்தை படம் பண்றோம் அப்படின்னா அது கன்வின்ஸியா சொல்றதுக்கே ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பாளர்கிட்ட சொல்றதுக்கே கொஞ்சம் தயக்கமா இருந்திருக்கும்ல. அப்போ நம்ம நானே ஃபிலிம் மேக்கர், நானே ப்ரொடியூஸ் பண்ற இடத்துக்கு வரும்போது எனக்கு கம்ஃபர்ட் இருக்கு. யாரையும் பயங்காட்ட வேண்டாம், இன்னொரு தயாரிப்பாளர் பயங்காட்டியும் படம் எடுக்க வேண்டாம். அப்படிங்கும்போது கன்வின்ஸியா இருக்கு. என்னோட கன்வின்ஸ்க்காக தான், என்னோட வசதிக்காக தான் வெயிட் பண்ணேன். இந்த கதையை சொல்லும் போது நான் ரொம்ப ஃப்ரீயா, 10 நாள் கிளைமாக்ஸ் போர்ஷன் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப ஒரு மாதிரி அன்கண்ட்ரோலா இருந்தேன். அது இன்னொரு ப்ரொடியூசர்னா பயம் வந்துருக்கும். நான் எடுத்தேன், அப்படியே அமைதியா இருந்தேன், வெற்றி படுத்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அது மாதிரி குழப்பத்திலேயே நான் இருந்தேன். அப்போ நான் என்ன மேக் பண்றேனே அவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் அசிஸ்டன்டா இருக்கேன், நான் டைரக்டரா இருக்கனால என் கூட இருந்தவங்களுக்குலாம் அவ எப்போ எடுக்கிறா அப்போ எடுக்கிட்டு விட்டாங்க. அந்த மாதிரி என்னோட வசதிக்காக தான் அது. சார் அதே மாதிரி நடிகர் சிவகார்த்தியின் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பரியரும் படம் எனக்கு பிடிச்ச படம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம் தான் வாழை படம் தான் ஃபேவரட் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா பாரஞ்சித் மேடையில பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் படம் பரியரும் பெருமாள் பிடிச்சிருக்கும், கடைசி படம் இது பிடிக்கும், ஏன்னா நடுவுல மாமன்னனும் கர்ணனும் திருப்பி அடிக்கிறான் அதனால பிடிக்கல அப்படின்ற. யாரை குறிப்பிட்டு சொன்னாரு தெரியல. அது கன்வின்சிங் தான். அவங்கவுங்க ஒரு தாட் இதையும் நான் தானே எடுக்கிறேன், மேக்கப் ஃபிலிம் தானே. பரியரும் நான் தான் எடுத்தேன், வாழை நான் தான் எடுத்திருக்கேன், கர்ணன் மாமன் நான் தான் எடுத்திருக்கேன். நீங்க சினிமா எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது ஒரு நிஜ லைஃப்ல இருந்து சொல்லும் போது அதுக்கும் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்கன்னு கேட்கும். ரியாலிட்டி நான் ஒரு வன்முறை காட்டணும்னா அது பயங்கர வேல்யூவா இருக்கும், அது பயங்கர யூனிவர்சிட்டி உள்ளாக. நானே ரொம்ப கம்மியாக தான் காட்டுவேன், அதிகமாக காட்டுவேன். ஆனால் மற்ற சினிமாக்கள்ல பயங்கரமான வன்முறை வருது, அது எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கப்படுது. தியேட்டருக்கு அனல் பறக்குது, பயங்கரமா சொல்லப்படுதுல, அதுல சின்ன தயக்கம் தான், ஒரு சின்ன ஆசை தான். நம்ம இதோட லைட்டா தானே பண்றோம், ரொம்ப கன்வின்சிங்கா தானே பண்றோம். அப்போ ஏன் நம்மளோட வன்முறை, நம்மளோட ரியாக்ஷனுக்கு, நம்மளோட எதிர்வினைக்கு ஏன் இவ்வளவு பெரிய வன்முறை முகம் பூசப்படுது அப்படிங்கிற தயக்கத்தை, அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கத்தை தான். ஏன்னா நல்லா தெரியும், ஒரு வருஷத்துக்கு ஒரு 25 படமாவது பெரிய வன்முறை களத்தை கொண்ட படங்கள் வந்துட்டு இருக்குங்களா. அப்போ இந்த உண்மை கதைகளை, இந்த எளிய மனிதனோட கதையை பேசும்போது அவங்களுக்கு நெருக்கமான சில கோபத்தை பதிவு பண்ணும்போது அந்த கோபம் மிகப்பெரிய சமூகத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி ஒரு உரையாடல் வரும்போது கிரியேட்டரா சுதந்திரமா செயல்பட முடியும். டீச்சர் காட்சிகளை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னு இல்ல அது இல்ல சொல்லிக்கிறேன். என்னன்னா எல்லாருக்குமே அது மாதிரி ஒரு டீச்சர் மேல ஒரு அன்னைக்கு நேற்று மேடை கூட பாத்தீங்கன்னா பல பேர் இதோட அடிப்படை சார் அந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாது. புரியுதா? எது கன்வின்சிங்கா இருக்கு மேடையில பேச முடியும். நான் இப்ப ஏன் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவோம்ல, நான் ஒரு கதையை வெளிப்படுத்தாம பதில் சொல்லுவோம்ல. டீச்சர்ஸ் பத்தி ஏன் அதிகமா பேசினாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு, அந்த கதையை ரிவீல் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க அப்படி பேசினாங்க. இல்ல கேட்டு பதில் சொல்லிட்டேன் சார். ஒரு வாழ்க்கை பண்ணும்போது இவ்வளவு கேள்வி கேட்பான்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கிராமங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் ஆடு மேய்க்க போகும்போது, மாடு மேய்க்க போகும்போது அது எல்லா இடத்துலயும் காட்டுல மட்டும் தான், வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள இருக்காது அந்த கோயில். அந்த தெய்வம் ஊருக்குள்ள இருக்காது. அந்த தெய்வம் ஏன் ஊருக்குள்ள இருக்காது அப்படின்னா அது முகம் அகோரமா இருக்குல்ல, அது ஒரு நாட்டார் தெய்வம். அது நிஜ வாழ்க்கையில மனுஷங்க இறந்து போறவங்கள தெய்வமாச்சு கும்பிட்டு இருப்பாங்க. அதுக்குதான் அந்த தெய்வத்தோட வேல்யூ. அது எப்பயும் ஊருக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ எனக்கும் அந்த தெய்வத்துக்கும் நிறைய கணக்கு இருக்கு. நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது அந்த சிலையோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். என் வாழ்க்கையில என் வீட்லயே அது மாட்டிச்சு விட்டுருக்காங்க. என் வாழ்க்கையில ஒரு என்ன சொல்றீங்க, அம்மா அந்த கதையை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு பயங்கரமான மோட்டிவேஷனலா இருந்தது அந்த தெய்வத்தை எனக்கு உரையாடல் தான். அடுத்து மாரிசெல்வராஜ் படத்துல இந்த சிம்பிள் வந்துட்டே இருக்கு. அதான் சொல்லுங்க, கனெக்ட் தான். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம எது அதிகமா கனவு, எது தெய்வம் அதிகமா கனவு வந்துருக்கு. இப்போ நான் வீட்டு வரைக்கும் சென்னையில வீட்டு வரைக்கும் மாட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு மற்ற தெய்வங்களை விட இந்த மாதிரி சிறு தெய்வங்கள் தன் வாழ்க்கையை
மிகப்பெரிய என்ன சொல்றது பெயினுக்கு உள்ளாக்கிட்டு இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்க எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. அந்த கதையை கேட்டு கேட்டு வளர்ந்தவன் நான். அதாவது அந்த காட்டுப்பேச்சி அப்படிங்கிற தெய்வம் வந்து என்னோட கதைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கும். அப்படிதான் ஒரே பிரச்சனை என்னன்னா, நீங்க வந்து சொல்லிருக்கீங்க வாழ்வில் இருக்கீங்க, என் ஊரை சொல்லிருக்கீங்க. இப்போ வந்து இந்த த்ரெட்ல வந்து நீங்க போயிட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்ணீங்க, அதை சார்ந்து நிறைய பேர் வந்து உங்களை வந்து விமர்சிச்சாங்க. ஸோ அதை திருப்பி அடிக்க தான் என் ஊரை வச்சு நான் படம் மட்டும் பண்ணுவேன். நான் என்னவா இருந்தாலும் என் ஊர் மக்களோட வேரோட வாழ்ந்துட்டு கொடுத்தேன். என்னோட கதைகளுக்கும் அங்கிருந்து எடுத்து வரேன். கையேந்தி பெருமாள் வந்து என் மக்கள் எனக்கு உதவி பண்ணிட்டே இருக்காங்க. நான் எப்படி சொன்னாலும் நடிப்பாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்க. அவங்க ஒரு பெரும் துயரத்தில் இருக்கும்போது நான் போனதுனால தான் அந்த தயவுசி நல்லா நடந்துச்சு. போன வாரம் வந்து ரஞ்சித் அவர்கள் பெரிய ஒரு இது கொடுத்திருக்காரு. அவங்க பையன் பைசன் ஸ்டார்ட் பண்ணி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, அவருக்கு இதே மாதிரி 70% படம் முடிஞ்சிருச்சு. வாழை ரிலீஸ் பண்ணதுக்காக கேப் விட்டுருந்தோம். ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட்டு இதுக்கப்புறம் ஒரு 20-25 days ஷூட் இருக்கு. அது முடிச்சா நிச்சயமா அது ரொம்ப மனசா அந்த கதையா இருக்குமா? சிவனேந்திர பெருமாள் வந்து ரஜினி ரசிகரா காமிக்கிறீங்க. நீங்க வந்து தான் கேரக்டர் நீங்க ரஜினி கூட சந்திச்சு பேசுனீங்க. அவரை வச்சு 172-73 படம் பண்ண ஐடியா இருக்கா பேசுனீங்களா? பேசிட்டு இருக்கோம் 2 பேருமே. அவருக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவரை பிடிக்கும். என்னோட படங்கள் எனக்கு அவர் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு, அவருக்கும் ஆசை இருக்கு. 2 பேரும் ஏன்னா மாமனன் பார்த்துட்டு ஏன்னா பெருமாளும் கூப்பிட்டு பேசினாரு, கர்ணனும் கூப்பிட்டு பேசினாரு, மாமனன் கூப்பிட்டு பேசினாரு. அதனால பேச்சுவார்த்தை. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.